ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பலன்கள். சனி பகவான் இப்போது மீனமனையில் அமர்ந்திருக்கார். மீனமனையில் சனி பகவான் வக்ரமாக போகிறார். எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி. எப்போ வக்ர நிவர்த்தி அடையுது அப்படின்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அப்போது இந்த இடைப்பட்ட 138 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் மீனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த வக்ரம் என்ன சார்? தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருப்பது. அதாவது சனி பகவான் இப்போ ரேவதி 2ஆம் பாத நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ரேவதி 1, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வர்றார். அப்படியே பின்னோக்கி வந்து தன்னுடைய பலனை தரப்போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர பலன்கள் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 முதல் 11/12/2026 வரை. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 9க்குரியவன், பாக்யஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சனி பகவான். இப்போ 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாகிறார். சார் என்ன சார் பலன்? பாக்யாதிபதி, அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். இப்போ வக்ரமாகிறார். ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போ வேகம் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடக்காமல் இருந்த விஷயங்கள் இப்போ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இப்போ இருக்க போகிறார். அப்போ யாருக்கெல்லாம் தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில் ஒரு மந்தத்தன்மையாக இருந்து பெரிய லாபத்தை அனுபவிக்காமல் ஒரு தடை தாமதத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இப்போ அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தடைபட்ட விஷயங்கள் அப்படியே மாறப்போகிறது. அப்போ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவேன். சார் நல்லதாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 3-4 மாதங்களாக நானும் பார்க்குறேன். எதுவுமே பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா இந்த வக்ர காலம் நிச்சயமாக உங்களை மாற்றி கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போ புதிய ஒப்பந்தங்கள் வரப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்க போகிறது. லாபங்கள் பெருக போகிறது. அதற்குண்டான தொடர்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போது நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல தொழிலாளர்களும் கிடைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது ஒரு பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு ஃபேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு புகழ், கௌரவம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்போ வேலை போய்விட்டது, எனக்கு சரியான வேலை அமையவில்லை, வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கிறேன், அது ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சமப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. மேலதிகாரி தொந்தரவு இருந்தது, சக ஊழியரின் ஒத்துழைப்பு இல்லை, நாம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை அப்படியே ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க, எனக்குண்டான ஒரு ரெகனைசேஷன் இல்லை, பட் வேலை உண்டு, ரெகனைசேஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையில் ப்ரமோஷன் ஷியோராக கிடைக்கும். தடைப்பட்ட ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. இன்க்ரிமெண்ட் கொடுக்கலையே, 2 வருடமாக எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றத்துக்கான அமைப்புகள். ஸோ இதெல்லாமே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு உண்டு. ஏன்னா சனி பகவான் தான் தொழில் காரக கிரகம். அந்த தொழில் காரக கிரகமான சனி பகவான் இப்போ வக்ரமாகி குருவினுடைய பார்வை பெறுகிறது. அப்போ நல்ல மாற்றங்கள், லாபாதிபதியினுடைய பார்வை இருக்கிறது. காலச்சக்கரத்தினுடைய
9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போது கண்டிப்பாக உத்தியோக ரீதியில், அதாவது சமூகத்தில் கூட சில நல்ல விஷயங்களை செய்து புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாம் என்னதான் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு சிறு பகுதியை எடுத்து சமூகத்துக்கு ஒரு சேவை செய்து அந்த சேவையின் மூலமாக நன் மதிப்பை பெறக்கூடிய ஒரு கௌரவத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபத்துக்கு. அதுபோக இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த ரேவதி அப்படிங்கிறது யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதனுங்கிறது ரிஷபத்துக்கு யாருன்னா 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி. அப்போ 2 அப்படிங்கிறது குடும்பம். அப்போ நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் சனி பகவான் தான். மற்றவர்களுக்கு எப்படி அந்த ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன் பாக்யாதிபதி யார்? சனி. அப்போ சனி பகவான் கெடுதல்களை செய்ய போவதில்லை. அப்போ புதன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக போகிறது. அப்படியே ஒரு மந்தமாக இருந்தது, குடும்பம் அமையல, திருமணம் நடக்கலை, திருமணத்தில் தடை இருக்குது, வயதாகி விட்டது, ஏதோ ஒரு டிலே ஆகிட்டு இருந்தவங்கள டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அல்லது அந்த எண்ணமே இல்லாத இந்த ரிஷபத்துக்கெல்லாம் அந்த எண்ணத்தை கொடுத்து திருமண பந்தத்துக்குள்ளே இறக்கிவிடக்கூடிய தன்மையை உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், ஒரு மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தீர்த்து வச்சிரும். புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்திடும். பணத்தால் இருந்து வந்த சங்கடங்கள், பணம் ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருந்தேன், பணம் வராமல் இருந்தது, ரிட்டர்ன் ஆகாமல் இருந்தது, பணத்தால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதை அப்படியே சுமூகமாக மாற்றிவிடும். கடன் இருந்தது, கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும் இந்த காலகட்டம். அப்போ கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. இந்த பிடிவாத குணமெல்லாம் இருந்ததல்ல, அந்த பிடிவாதெல்லாம் அப்படியே போக்கிரும். அந்த பிடிவாத குணமும் போக்கும். ஏன்னா லக்னத்தை பார்க்குதான். அப்போ பிடிவாதம் கண்டிப்பாக இந்த ரிஷபத்துக்கு உண்டு. அந்த பிடிவாத தன்மை அப்படியே போக்கிறோம். அப்படியே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற தன்மை உருவாக்கும். பேச்சும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முதல் இருந்ததுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். அதாவது ஒரு பொதுநலத்தன்மையுடன் இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இந்த வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய, முதல் ஸ்ட்ரிக்டான வாத்தியராக இருந்தவங்கெல்லாம் இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தவங்க இப்போ அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 5ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்யாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ புதன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார், ரேவதி நட்சத்திரத்தில். அப்போ புதன் 5ஆம் அதிபதி. குரு பகவான் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் சனியை பார்க்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை நலன்களில் அக்கறை உண்டு, குழந்தைகளை செட்டிலாக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு முதலில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, போகாத தெய்வங்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அந்த வருத்தம் நீங்கப்படுகிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட பிடிவாதம் இருக்கும், குழந்தையோட பேசாமல் கூட இருக்கக்கூடிய தன்மை, கருத்து வேறுபாடு ஏற்படும். குழந்தை ஒரு சைடில் இருக்கும். அதாவது குழந்தைன்னா உங்களுடைய குழந்தைகள் வெளியூரில் இருக்கலாம், நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம், இல்லை கருத்து வேறுபாடோட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம், ஒரு மன சங்கடங்கள் இருக்கலாம். இதெல்லாம் விலகக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த காலகட்டம் உருவாக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக பிரச்சனை இருக்கும், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சகோதர சகோதரிகளுக்குள்ள இரத்தபந்த உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கக்கூடிய வகையில், அதை சரி செய்யக்கூடிய வகையில்
சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த ரிஷபராசி அன்பர்கள். திடீர் அதிர்ஷ்டம் என்பதும் உண்டுங்கிற நான் ரிஷபத்துக்கு இந்த சனி வக்ர காலத்தில் அதிர்ஷ்டமான சில செயல்பாடுகள் உண்டுன்னு சொல்வேன். திடீர்னு ஒரு லாட்ரியில் கிடைக்கிறது, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லக்கு கொடுக்கறது, இன்சூரன்ஸ் என்னைக்கோ போட்ட பணம் ரிட்டர்ன் வருவது, மறைந்துள்ள பணம், கொடுத்து வைத்த பணம் ரொம்ப நாளாக ரிட்டர்ன் ஆகாமல் இருந்த பணம் அப்படியே உங்கள் கைக்கு வருவது, விற்காத நிலங்கள் இடங்கள் விற்பனை ஆகுவது. அப்போது சில அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஸோ ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு சேஞ்சஸையும், அதாவது அந்த சனி அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடியவன். இப்போ வக்ரம் அப்படின்னா ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போ பாசிட்டிவாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ கடந்த காலத்தில் கடந்த ஒரு வருடமாக முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ண சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் இப்போது உங்கள் முயற்சியால் அதே விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது, 2026 நான் சொந்த தொழில் செய்வதற்குண்டான எண்ணம் வருகிறது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? 2026 எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ சார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, இன்ஜினியருக்கா டாக்டரா வக்கீலா, எதுக்கு நமக்கு கொடுப்பினை இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.